வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி பெற்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் அமர்ந்து 2.5 ஆண்டு காலம் பலன்களை தரப்போகிறார். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்தில் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசி. மீதம் உள்ள 2, 3, 4ஆம் பாதம் என்பது கன்னி ராசியில் வரும். அதிகப்படியாக உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் முதல் பாதமாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 2, 3, 4 பாதங்களாக இருந்தாலும் சரி, பலன்களை போடும்போது ஒன்றை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றொன்றை போடக்கூடாது. ஒரு பாதமாக இருந்தாலும் அவர்களும் சிம்மராசி தான். அவர்களுக்கும் இந்த அஷ்டம சனியில் சில பாதகங்களும் கஷ்டங்களும் வரும். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டுமென்றால் அந்த சோதனை எதனால் வந்தது, யாரால் வந்தது, எப்படி இது நடந்தது என்பதை முதலில் உணர வேண்டும். அஷ்டம சனி வரும் காலம் என்பது அனைவராலும் பகை, வெறுப்பு, பல வகையான மன கஷ்டங்களை சந்திக்கின்ற காலகட்டம். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு அஷ்டம சனி வருகிறது என்றால் மற்றவர்கள் எதிரிகளாகவும் பகைவர்களாகவும் மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். துன்பங்கள் என்பது இல்லாமல் இருக்காது. வருமானம் பல வழியிலும் உங்களுக்கு பாதகத்தை தரும். கையிருப்பு கரையும். கடனாளிகளாகவும் நோயாளிகளாகவும் மாறக்கூடிய காலகட்டமும் தான் இந்த அஷ்டம சனி. அஷ்டம சனி வந்துவிட்டால் அனுபவ பாடங்களை சனி பகவான் அதிகப்படியாக கொடுப்பார். துன்பங்களை கொடுப்பார். எதற்காக என்றால், மற்றவர்களை நம்பி ஏமாறாத, உன்னை நீ காப்பாற்றிக்கொள், உன்னுடைய தொழிலை நீ நல்ல நிலையில் காப்பாற்றி வைத்துக்கொள். கையில் காசு பணம் இருக்கும்போது கண்டமேனிக்கு செலவு செய்யாத, உன்னை காப்பாற்றி கொள்ள சிறு தொகையாவது சேமித்து வை. எல்லா சொந்தங்களும் முக்கியம்தான். ஆனால் கெட்ட நேரத்தில் அவர்களுடைய முழுமையான குணத்தை காட்ட ஆரம்பித்து விட்டால் நம்மளால் தாங்க முடியாது என்பதை உங்களுக்கு வெறும் வாயால் சொன்னால் மட்டும் போதாது, அதை கண்முன்னே காட்சியாக நிறுத்தி உங்களை காண வைப்பார். இதுதான் சனி பகவான். சனி பகவான் 7.5 சனியாக வந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக வந்தாலும் சரி, கண்டக சனியாக வந்தாலும் சரி, அஷ்டம சனியாக வந்தாலும் சரி, ஒரு அனுபவ பாடமும் வாழ்க்கையில் என்னாலும் மறக்க முடியாத அளவிற்கு கஷ்டத்தையும் கொடுப்பார். எதற்காக? உங்களுக்கு இந்த உறவுகளும், இந்த நட்பும், இந்த உலகமும், உங்களுடைய சொந்த பந்தங்களும் எப்படியெல்லாம் இருக்காங்க என்பதை உங்களுக்கு அவர்களுடைய குணத்தையும் அவர்களுடைய முழுமையான நிலையும் உங்களுக்கு உணர்த்தி ஒரு பக்குவப்படுத்துவார். ஆனால் அனுபவம் என்பது மிக சிறந்த ஆசான். அந்த அனுபவத்தை உங்களுக்கு தரும்போது சில நேரங்களில் துன்பமாக இருக்கும், சில நேரங்களில் பொருள் இழக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும், சில நேரங்களில் அவமானங்களாக இருக்கும், தாங்க முடியாத மன வேதனையும் வலியுமாக இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் கண்டக சனியில் கவனமாக இல்லாமல் போனது தான் காரணம். சரி,
இந்த கஷ்டத்திலிருந்து விலக வேண்டுமென்றால் முதலில் சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலை இருக்க வேண்டும். அடுத்ததாக, அதிகப்படியான தொல்லைகள் இருந்தால் நீங்கள் பரிகாரமாக வணங்க வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வரணும். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வணங்கி வர வேண்டும். சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் வணங்கி வலம் வந்தால் உங்களுக்கு துன்பங்கள் குறையும், கஷ்டங்கள் குறையும், நற்பலன்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.